ஒரு ஜாதக அமைப்ப நம்ம பார்க்கும்போது, இவங்களுக்கு நல்ல பணப்புழக்கம் இருக்குமா? அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். தனகாரகன் யார் அப்படின்னா குரு. ஸோ அந்த காரக கிரகமாகிய குரு வந்து நல்ல நிலையில இருக்கணும். அதுவும் இல்லன்னா இப்ப இந்த காரக கிரகத்தோட செவ்வாய், செவ்வாய் சம்மந்தப்படுது அப்படின்னா நல்லா இருக்கும். மத்தபடி சரிங்களா, சனி சம்மந்தப்பட்டாலும் நல்லா இருக்கும். சரிங்களா, குருவுடன் எந்த காரக கிரகம் செயல்படுதோ, அது பொறுத்து தான் வந்து இந்த பணப்புழக்க வசதிகள் சொல்லலாம். குருவும் செவ்வாயும் இருக்கும்போது இருக்கிற பண அளவை விட, குருவும் சனியும் இருக்கிற பண அளவு தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நம்ம ஜாதகத்திலேயே இந்த காரக அமைப்புகள் இருந்துட்டாலே, இயல்பாவே நம்ம செய்ற செயலுக்கான பணப்புழக்கம் அதிகமாவே வரும். உங்க ஜாதகத்த நீங்க எடுத்து பார்க்கும்போதே தெரியும். சரிங்களா? நீங்களே வந்து பாருங்க. ஜாதகத்துல என்ன மாதிரி இருக்கு? தனக்காரகன் உங்க 2ஆம் வீட்டோட என்ன காரக கிரகம் இருக்கு? இத நீங்க அனுபவிக்கணுமா அப்டின்னா, லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தா, அந்த பணப்புழக்கம் அது உங்களுக்கு பயன்படும். அப்படி இல்லன்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயன்படும்.